அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு காலேஜ் போன விலாக்லாம் ரொம்ப காலையிலே காட்டின மாதிரி இருந்தது. நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் நான் நிறையா காட்டியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் அம்மா கூடயே காலேஜுக்கு போகிறேன். ஏன்னா இங்கே பாலம் வேலைலாம் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனால நான் அம்மா கூட தான் டெய்லி காலையில் காலேஜ் போகிறேன். அம்மாவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். நிறைய பேர் வந்துட்டு அவங்க காலேஜில் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதும் கேட்டிருந்தீங்க. அவங்க தமிழ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. நானும் பிஏ தமிழ் தான் படிக்கிறேன். இது வந்துட்டு திருச்சியில் டிவிஎஸ் டோல்கேட். இது வழியாக தான் போகணும் காலேஜுக்கு. நான் காலேஜுக்குள்ளெல்லாம் எந்த வீடியோவும் எடுக்கல. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு மத்தியானமாக நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். மன்னார்புரம் போய் நாங்கள் ஏறுவோம். எங்களுக்கு மன்னார்புரம் சிக்னல்லே பஸ் கிடச்சிச்சு. அதனால் குடுகுடுன்னு ஓடி போய் நானும் சாந்தியும் ஏறி உக்காந்துக்கிட்டோம். அவள் தான் என் ஃப்ரெண்டு. எப்போவும் பஸ்ஸு ஃப்ரீயாலாம் இருக்காது, கூட்டமாக தான் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் சிக்னல்லே ஏறிட்டனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து சென்ட்ரல்லேருந்து சத்திரம் வந்து சத்திரத்துலேருந்து நான் திருவானைக்கோவில் வந்துடுவேன். இங்கே வந்துட்டு இப்போ நடந்து போகிறத தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பஸ்லலாம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பஸ்ஸில் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து திருவானைக்கோவிலே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடு வரும். இவ்வளோ வெயிலில் நடக்கிறதுனாலே நிறையா டேன் ஆகி நிறைய ஸ்வெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தில் இருந்தாவது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் காலேஜில் இருந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். நான் பொதுவாக ஃபேஸுக்கு வந்துட்டு சோப் யூஸ் பண்ணுறதில்ல. சோப் யூஸ் பண்ணால் தான் நிறைய பிம்பிள்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு நான் சோப் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் நாளாக விட்டுட்டேன். இது மாதிரி நலுங்கு மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நலுங்கு மாவு எதில் செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது கடைகள்லேயே விற்கும். இதில் வந்துட்டு பாசிப்பயிறு மாவு, அந்த மஞ்சள் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அதை அப்படியே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேக் மாதிரி போட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி போடுறதுனால டெய்லியும் அது வந்துட்டு எனக்கு துவைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இல்லை. அப்பப்போ துவைச்சிக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்காது. அதுவும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி துவைச்சிடுறதுனால ரொம்ப நிறையா இப்போ குளிச்சுட்டு துவைச்சோன்னா மேலே ட்ரெஸ்லலாம் ரொம்ப ஈரமாகிறதுலாம் இல்லை. அதனால் குளிச்சுட்டு அதெல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு எப்போவுமே காலையிலேயே செஞ்சுடுவாங்க. அம்மாவும் காலேஜ் போகிறதுனால அவங்க லேட்டாக தான் வருவாங்க. நான் முன்னாடியே வந்துடுவேன் அவங்களுக்கு முன்னாடி. எனக்கு நிறைய கிளாஸ் இருந்தால் தான் நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன். வந்துட்டு நான் அது மாதிரி சாப்பாடு போட்டு அன்றைக்கி வேறு எனக்கு பிடிச்சதெல்லாம் இருந்தது. நான் தான் கடைசியாக சாப்பிடுவேன். அம்மா வந்துட்டு காலேஜுக்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது தான். இந்த ஜன்னலில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் போட்டால் அப்படியே ஒரு ரெட் கலர் பிங்க் கலரில் ரூமே மாறிடும். அது நல்லாயிருக்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். ஏற்கனவே நிறைய விலாகில் அந்த தக்காளி தொக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 15-20 தக்காளிக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்குவேன். அந்த வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் 8லேருந்து 9 வரைக்கும் மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் நிறையா கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த தக்காளியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் கட் பண்ணி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஜூஸோடு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு சட்டி வச்சுட்டு அந்த சட்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிளகாவை வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாவை வந்துட்டு 2ஆக பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், அந்த ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இது மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஜூஸோடு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வணக்கிக்கணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது நல்லா சுருங்கி வணங்கி நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம இதை வணக்கிக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் பொறுமை தான் அவசியம். இது செய்கிறதுக்கு நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இது மாதிரி வணங்கும் போது அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்து அதெல்லாம் நல்லா வற்றிடும்.
இப்படியே அந்த சாரெல்லாம் வத்துனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மிளகாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதோட புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோன்றதுனால புளி நம்ம கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அதே பேனையே திரும்பி நம்ம அடுப்பில் வச்சு இது இன்னும் நல்லா நம்ம வணக்க போகிறோம். இதுதான் கடைசி ப்ராசஸ். இதுக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடி கடலெண்ணெய் ஆட் பண்ணேன், இப்போ நல்லெண்ணெய் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தாராளமாகவே இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த சாரை இதில் அந்த அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். இது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா பெரிய அளவுக்கு சட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் இருந்து அது கொஞ்சம் வெடிக்கும் போது அந்த சாரெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நல்லா வணங்கி அந்த கலர்லாம் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம புளி, உப்பு, அப்புறம் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை, அதோட இந்த காரமும் இந்த இனிப்பும் சேர்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். அந்த தண்ணி, எண்ணெய் எல்லாமே உள்ளே நல்லா இது பண்ணி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்படி வரப்போ நம்ம நிறுத்திடலாம். இந்த தொக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கலர் ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச்சில் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வருஷத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஜேர்னலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் டேப்லேயே இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும் சாம்சங் நோட்ஸில், அதில் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த டேப்லெட்டோட மாடல் வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி S6 லைட்டு. ஒரு 4-5 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 2 நாள் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி மாற்றி இருக்கும். இது எப்படி க்ரியேட் பண்ணேன்றதையும் நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அது தனி வீடியோவாக நான் போடுறேன். இதெல்லாம் மாற்றி ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. நான் பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு ஆப்பு, அதில் நிறைய இது மாதிரி ஐடியாஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு எனக்குலாம் எது தேவையோ அது மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் கேர்னால் அதில் வீக்லி என்னென்ன பண்ணணும், இப்போ பீரியட் ட்ராக்கர், அப்புறம் இந்த இம்பார்ட்டண்ட் டேஸு, ஹேபிட் ட்ராக்கர்னு இதெல்லாம் நான் இதில் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போது ஒர்க் அவுட்னால் நான் இதில் ஒர்க் அவுட் மட்டும் ஆட் பண்ணாமல் எக்ஸசைஸு, இல்லை நான் ரொம்ப நடந்து அந்த மாதிரி வந்தேன்னா அதையும் இதில் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் நடந்ததுனால அதை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர்னால் நான் நார்மலாக தனியாக ஸ்கின் கேர்னு பண்ணுறதில்ல, அந்த குளிக்கும்போது பண்ணுறது தான். அதனால் அதையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஜூஸ் ஏதாவது டெய்லி எடுத்துக்கிட்டேன்னா அதையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் டெய்லி மார்க் பண்ணிட்டு வரேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.